ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட்டு கோல்டே போயிருவோம். ஆஸ் யூசுவல் நம்ம கோல்டு வந்து பார்க்கறதுனால, கோல்ட பொறுத்தவரைக்கும் தேர் இஸ் நோ அப்டேட். உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இது வந்து என்கல்ஃபிங் கைண்ட் ஆஃப் வாட்டெவர் பீப்பிள் மே கால். பட் நம்மள பொறுத்தவரைக்கும் இருக்கிற ரொம்ப வந்து சிம்பிளான கான்செப்ட் தான். எப்பயுமே ஒரு இது டெய்லியில ஒரு பிளாக் கேண்டில் பார்க்குறீங்கன்னா, விச் வில் பி ஆர்டர் பிளாக் கேண்டில். ஓகேவா? இது வந்து நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் தான். எப்பயுமே டெய்லியில பாருங்க, நீங்க பார்க்குற எல்லா பிளாக் கேண்டில்ஸும் விச் வில் பி ஆர்டர் பிளாக். கரெக்ட்டா? ஸோ பிரைஸ் வந்து அதுக்கேத்த மாரி தானே நடந்துக்குது. ஸோ திஸ் இஸ் அவர் ஆர்டர் பிளாக்கு. அதுல கிடைச்ச ப்ரொபல்ஷன் பிளாக்ஸு. அது வந்து பிரைஸ் வந்து இந்த இம்பேலன்ஸ்ல பட்டு போயிருக்கு. ஸோ டெய்லியில அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு பிரைஸ். ஸோ இம்பேலன்ஸ்ல படுறதுக்காக விழுந்த கேண்டில்ஸ். ஸோ பிரைஸ் பாருங்க அழகா பேலன்ஸ் பண்ணிட்டு தான் போகுது. இங்க எங்கேயுமே பேலன்ஸ் பண்ணலன்னு யாருமே சொல்ல முடியாது. பிரைஸ் வந்து ஆல்ரெடி பேலன்ஸ் பண்ணிட்டு தான் போய்க்கிட்டே இருக்கு. மேபி இது வேணா லெஃப்ட் ஓவர்ன்னு சொல்லலாம். இந்த இடத்துலலாம் லெஃப்ட் ஓவர்ன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து அக்ரெசிவா போயிட்டான். இந்த 4000ன்ற அந்த ரேஞ்ச் தொட ஆரம்பிச்சதுலருந்தே வந்து அவன் வந்து ரொம்ப அக்ரெசிவா போயிட்டான். ஒரு $350. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ பிரைஸ பொறுத்தவரைக்கும் இன் வீக்லி தேர் இஸ் நத்திங். ஐ அம் ட்ரேடிங். எனக்கு வந்து இப்படிதான் இருக்கு. ஸோ நான் வந்து வீக்லில நான் வந்து நெறைய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்ப்போம். நம்ம வந்து இப்போதைக்கு வந்து நம்மளுடைய டீலிங் ரேஞ்ச் படி பார்த்தோம் அப்படின்னா, வி வில் பி ரைட். ஹோலி ஷிட்! அது ஓடிரும். ஸோ பிரைஸ பொறுத்தவரைக்கும் யாரு வந்திருக்கிறது? ஹலோ ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஜோ. ஜோ. ஓகே. ஃபைன் ப்ரோ. ஃபைன். இப்பதான் ஆரம்பிக்கிறோம். வீக்லி குட் அனாலிசிஸ். ஈவினிங். ஓகே ஷூர். ரைட். ஸோ வீக்லிய பொறுத்தவரைக்கும் கோல்டு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராக்கெட் விட்டுட்டு இருக்கு. ஸோ அது போறபடி போட்டோம். நம்ம நோ நீட் டூ வொரி. என்னைய பொறுத்தவரைக்கும் பிரைஸ் இன்னமுமே சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து பை மோட்ல தான் இருக்காங்க. பட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் எ ஃபால் பட் நாட் நவ். மேபி 5000லயா கூட இருக்கலாம். அது எப்படி கொண்டு போறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல யாராலயும் பை பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அவங்களுக்கு லிக்விடிட்டி வேணும்னா வித்து தான் ஆவணும். அமெரிக்கா கோல்டு விக்க ரெடி ஆயிட்டான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அமெரிக்காட்ட காசு இல்ல. அவன் கோல்ட விக்க ரெடி ஆயிட்டான். விக்கிறதுக்கு முன்னாடி மொத்தமா விலைய ஏத்தி விட்டுட்டு, என்ன உங்கள வந்து என்ன பண்ண போறான்? ட்ராப் பண்ண போறான். ஸோ அதனால அது நடக்கும். ஸோ வி நீட் ஜஸ்ட் அன் ஈக்விலிபிரியம் அவ்வளோதான். இந்த ப்ரீவியஸ் வீக்கோட பிரைஸுக்கு நமக்கு வந்து ஈக்விலிபிரியம் கிடைச்சாலே வந்து போதுமானது. வீக்லியோட ஈக்விலிபிரியம் வந்து வந்தாலே நமக்கு பெரிய விஷயம் தான் மார்க்கெட். கரெக்ட்டா? அது கீழ போயிட்டு வரான்னா தேர் இஸ் நோ ப்ராப்ளம். அண்ட் அஃப்கோர்ஸ் வாட் வி வில் பி நோட்டீசிங் வீக்லி ஓப்பனிங் பிரைஸ நான் நெறைய வாட்டி சொல்றேன். நெறைய பேர் மார்க் பண்றதில்ல. நியூ வீக்கோட ஓப்பனிங் கேப். அந்த ஓப்பனிங் பிரைஸ வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து வீக்லிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெய்லியில நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லியில வி ஹேவ் அ லிட்டில் பிட் ஸ்மால் ரேஞ்ச். கரெக்ட்டா? லுக் அட் ஹியர். வி ஹேவ் அ ஸ்மால் ரேஞ்ச் இன் வீக்லி. ஸோ டெய்லி. ஸோ டெய்லியோட எல்லாமே நமக்கு வந்து பார்க்கும்போது இருங்க, நான் வீக்லில இருந்து டைரக்ட்டா 4 ஹவர் போயிட்டு வந்துடுறேன். அப்பதான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஸோ இப்ப நம்மளுக்கு என்னன்னா, பிரைஸ் ஆல்ரெடி வந்து வீக்லியோட ஈக்விலிபிரியத்துல தான் டேப் ஆயிட்டு நிக்குது. ஸோ நமக்கு என்னது ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? பிரைஸ்ல இது வந்து ஒரு லிக்விடிட்டின்னு நல்லா தெரியும். கரெக்ட்டா? இந்த லிக்விடிட்டி வி ஹேவ் அ ப்ரீவியஸ் ஹை. இங்க நேத்து வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் குடுத்தான். அவன் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். ஃபேக் பிரேக் அவுட் குடுத்து ரீட்டெய்லர்ஸ் எல்லாரையுமே ட்ராப் பண்ணான். ஸோ பிரைஸ் வந்து என்னுடைய கணக்கு சரின்னா பிரைஸ் இந்த குவாட்ரண்ட்ட தொட்டான்னா மேல போயிருவான். அதுல மாற்று கருத்தே இல்ல. இல்லன்னா எனக்கு இன்னமும் லிட்டில் பிட் ஸ்ட்ரேஞ்ச் திங் என்னன்னா, மண்டே பிரைஸ் மேல போய் பட்டு கீழ வர்ற மாரி வந்து இந்த ஏர்லி பையர்ஸ ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போக கூட வாய்ப்புகள் நெறைய இருக்கு. நம்ம அத எப்படின்றத பிளான் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வீக்லியோட ஈக்விலிபிரியம் ஆல்ரெடி வந்து அந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ நம்ம அத ஒண்ணு பார்த்து வச்சுக்குவோம் மைண்ட்ல. ஸோ வீக்லியோட ஈக்விலிபிரியம்க்கு பிரைஸ் ஆல்ரெடி வந்திருக்கு. வந்துட்டு ரீடெஸ்ட் ஆயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? இது வந்து ஒரு ஐடியா. ஓகே. 2வது என்னைய பொறுத்தவரைக்கும் இஃப் இட் இஸ் புல்லிஷ் பிரைஸ் வந்து இந்த பிரீமியம் விக்ல தான் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? 4 ஹவர் 4 ஹவர் போனீங்கன்னா, யூ ஹேவ் 4 ஹவர் எஃப்இஜி இன் த ஈக்விலிபிரியம். கரெக்ட்டா? ஈக்விலிபிரியம் ரேஞ்ச்ல இருக்கு. ஸோ பிரைஸ நீங்க வாட்ச் பண்ணுங்க. பிரைஸ் இந்த எட்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறான் அப்படின்னா, இந்த இடத்த எப்படி உடைக்கிறான்னு பாருங்க. அடுத்து இந்த இடம். ஈக்விலிபிரியத்துல டேப் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி ரீட்ரேஸ் ஆவான். இந்த ரீட்ரேஸ்மென்ட்
ஆயிட்டு மறுபடியும் கிளம்புறான்னா, இந்த 0.25ல கிடைக்கிற எஃப்இஜி ஏதாவது ஐஎஃப்இஜி மாச்சி மறுபடியும் கிளம்புறான்னா, இங்க பை பண்ணா, யூ கேன் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் டூ டில் திஸ் ஹை. பிகாஸ் இந்த இடத்துல கண்டிப்பா ஈக்விலிபிரியத்த பிரேக் பண்ணும்போது யூ வில் கெட் அன் எஃப்இஜி. அந்த எஃப்இஜியே பிரைஸ திரும்பவும் ரீட்ரேஸ்மென்ட்க்கு ஹெல்ப் பண்ணி மேல தள்ளி விட்டுரும். ஸோ அதனால இந்த பிரீமியம் விக்க அவன் வந்து நம்மளுக்கு ஃபில் பண்ணி குடுத்தாலே போதுமானதுதான். இந்த 4 ஹவருக்கு 15 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு என்னலாம் இருக்கு? whatever you need everything is there. So உங்களுக்கு we have an initial balance. So initial balance ஓட ஈக்லிபிரியமும் இங்க தான் இருக்கு. ஓகேவா? கரெக்ட்டா இனிஷியல் பேலன்ஸ் பாருங்க. எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்க. 8:30ல இருந்து 10:00 வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஆப்வியஸ்லி இனிஷியல் பேலன்ஸோட ஓப்பனிங் பிரைஸும் ஈக்லிபிரியமும் எக்ஸாக்ட்டா டேப்பிங் ஹியர். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் இருக்கும். இதுல பட்டோனே பிரைஸ்க்கு வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்கும். பிரைஸ் வந்து கஷ்டப்படும் மேல போறதுக்கு. ஒன்ஸ் இத எஃப்இஜியோட 15 மினிட்ஸ்ல எஃப்இஜியோட பிரேக் பண்ணிட்டானா, தட் எஃப்இஜி சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைய வந்து எஃப்இஜியோட பிரேக் பண்ணா பிரைஸ் மேல போகும்னு. கண்டிப்பா என்ன ஆயிடும்? இந்த ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் பிரைஸ் கண்டிப்பா போய் ட்ராப் பண்ணிடும். ஸோ இந்த சினாரியோ மைண்ட்ல வச்சுக்கோங்க. நமக்கு கோல்டுக்கு இப்போதைக்கு இருக்கிறது. இந்த ஒஸ்ட் கேஸ் சினாரியோ பிரைஸ் வந்து லிக்விடேட் பண்ணணும், பிரைஸை இன்னும் கீழே கொண்டு வரணும்னு நினைச்சான்னா, அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்றத வேற சினாரியோல பார்க்கலாம். ஸோ வீக்லியோட ப்ரீவியஸ் பிரீமியம் விக்க அவன் எப்படி ஃபில் பண்றான்றத வீக்லி 4 ஹவர் 15 மினிட்ஸை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணலாம். டெய்லியில நான் வந்து இந்த வாரமே எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் பார்க்கறேன் அப்படின்னா, we have this low to high இந்த இடத்துல பார்க்குறோம். பிரைஸ் வந்து we have a of course நீங்க இந்த டீலிங் ரேஞ்ச் போட்டாலே இந்த டீலிங் ரேஞ்சோட பியூட்டியே we have a break away gap. So we have a equilibrium. ஆல்ரெடி ஈக்லிபிரியத்துல தான் பிரைஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? பிரைஸ் ஈக்லிபிரியத்துல இருக்கிற ஒரு பிடிஆர்ஏல தான் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஈக்லிபிரியத்துல புல்லிஷ் எஃப்இஜி கிடைச்சா என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஈக்லிபிரியத்துல புல்லிஷ் எஃப்இஜி கிடைச்சிச்சுன்னா ஆப்வியஸா நமக்கு வந்து என்னன்னா பிரைஸை பை சைடு தான் திருப்பி விடும். அப்படி திருப்பி விட்டது சரிதான் அப்படின்ற பட்சத்தில் we are happy to go buy side. இல்லைன்ற பட்சத்தில் நாம வந்து ஈக்லிபிரியத்துக்கு கீழே அகைன் we have a daily FEG. ஸோ நமக்கு வந்து நிறைய டெய்லி எஃப்இஜிஸ் நிறைய இருக்கு. பிரைஸ் எதை ரெஸ்பெக்ட் பண்றான்றத பொறுத்து நம்ம வந்து போகலாம். இப்போ ஆல்ரெடி இஃப் இட் இஸ் ரெஸ்பெக்டட் தென் we can go higher. இது 50% கீழே இருக்கிறதுனால which will be a discounted. இங்க வந்தானா நமக்கு டெய்லியில ஆர்டர் பிளாக் பிளஸ் எஃப்இஜி விச் இஸ் பிரேக் அவே கேப் இது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய ஃபாலை எதிர்பார்க்கலாமா கோல்டுல அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு டவுட் தான். அவ்வளோ இல்ல. ஏன்னா நெக்ஸ்ட் வீக்ல ஏதாவது நியூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா என்ன நியூஸஸ் இருக்கு? அன்டில் யூஎஸ் ஷட் டவுன் தேர் இஸ் நோ பிக் நியூஸஸ். யூஎஸை பொறுத்த வரைக்கும் சிபிஐ நியூஸ் எல்லாம் வருமானது டவுட் தான். ஸோ தெர் இஸ் நோ நியூஸ். அதனால நம்ம வந்து பெருசா வந்து ஒரி பண்ண தேவையில்ல. ரைட்டா? ஓகே. இது வந்து நீங்க பாத்துக்கங்க. எனக்கு முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, திஸ் டெய்லி டிஸ்கவுண்டட் இது டிஸ்கவுண்ட் விக் வில் பி ஃபில்டு. இதை எப்படி ஃபில் பண்றான்றத பார்த்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ விச் இஸ் லிக்விடிட்டின்ற பட்சத்தில் அவன் இதை எடுக்க தான் போறான், ஈக்லிபிரியத்தை எடுக்க போறான் அப்படின்னா இது ஒர்க் ஆகும். இதை நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டெய்லியில இருந்து 1 ஹவர் போயிடுவோம். 1 ஹவர்ல வாட் வி ஹேவ். ஸோ அழகா நம்மளுக்கு இப்ப ரீசெண்டா ஒரு லெக் இருக்கு. இதுதான் கரண்ட் லெக். ஓகேங்களா? இந்த கரண்ட் லெக் எப்படி வந்துச்சுன்னு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் படி பார்த்தா, ஸோ விச் இஸ் அரவுண்ட் 2.5ல இருந்து இந்த ரேஞ்சில தான் இருக்கு. 4 வந்து இங்க இருக்கு. அப்ப வந்து கிட்டத்தட்ட வந்து 4500ன்றது பாசிபிள். இந்த ரீட்டைல் மைண்ட் செட்ல 4500 இந்த வீக் பாசிபிள்னு நான் நம்புறேன். பார்ப்போம். இந்த வாரம் 4500 எட்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நீங்க எதிர்பார்க்கலாம் டெய்லி டெய்லி எஃப்இஜின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 1 ஹவர்ல ஆர்டர் பிளாக்கை தேடுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆர்டர் பிளாக்ல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஆர்டர் பிளாக் ஆல்ரெடி வந்து பிரைஸ் என்ன பண்ணிருச்சு? இந்த இடத்துல இருக்க ஆர்டர் பிளாக்ல டேப் ஆயிட்டு தான் போகுது. அன்டில் பிரேக்கிங் திஸ் லோ தேர் இஸ் நோ செல்ஸ். ஓகேங்களா? இந்த லோ பிரேக் பண்ணாம தேர் இஸ் நோ செல்ஸ். இந்த லோ பிரேக் பண்ணா திஸ் இஸ் அவர் ஆக்சுவல் ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக்ல கிடைச்ச ப்ரொபல்ஷன் பிளாக்ன்றது இதுதான். அப்ப டெய்லி எஃப்இஜிக்குள்ள 1 ஹவர்ல இருக்கிற ஆர்டர் பிளாக் இதுதான். அப்போ 4130ன்றது தான் வந்து ஆக்சுவல் பை ஏரியாவா இருக்கும் நம்மளுக்கு. நமக்கு இந்த இடம் வரும்பொழுது வந்து இன்னும் நல்லா வந்து என்ன கிடைக்கும்? ஒரு ஸ்ட்ராங்கர் கன்ஃபர்மேஷன். பட் அது நடக்குமான்றதுக்கு இந்த டெய்லி எஃப்இஜி ஷுட் ஃபெயில். ஓகேங்களா? மண்டே வந்து இந்த டெய்லி எஃப்இஜியை ஃபெயில் பண்ணாத பட்சத்தில் செவ்வாய்க்கிழமை லோ ஆஃப் த வீக் மேக் பண்ணானா சந்தோஷம் தான் நமக்கு.
ஸோ ஹாப்பி டு சி இந்த இடத்துல இருந்து போறதுக்கு. இவ்வளோ கீழ வருவானான்றது எனக்கு டவுட் தான். பட் ஓகே லெட்ஸ் சி பார்ப்போம். பட் அதர் தென் தட் நம்ம வந்து பைஸ்லயே இருக்கலாம். மேபி அவர் டார்கெட் வில் பி 4500. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்குக்கு வச்சுக்கலாம் கோல்டு. இவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து 5 மினிட்ஸ் இதெல்லாம் போய் பார்த்து கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு தெரியும். இந்த பிரீமியம் ப்ரீவியஸ் வீக்லி விக்க வச்சு ட்ரேட் பண்றதுன்னா அப்படி போலாம். இல்லன்னா டெய்லில நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா ஒரு 1 ஹவர் சார்ட் பாருங்க. ஸோ பிரைஸ் என்ன பண்ணணும்? பிரைஸ் ஷுட் க்ளோஸ் அபோவ் திஸ் 0.75 லெவல். தென் அப்புறமா போயிட்டு இந்த பை ஸ்டாப்ஸ எடுக்கும். ஸோ இதுக்கு மேல பை ஸ்டாப்ஸும் அதிகமா இருக்கும். கண்டிப்பா வந்து பிரைஸ் வந்து இத டேப் பண்ணோனே ஒரு ரியாக்ஷன் குடுத்துட்டு தான் கிளம்புவான். ஏன்னா இதுக்கு மேல பை ஸ்டாப்ஸ் அதிகமா இருக்கும். அதனால அந்த 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 எடுத்துட்டு திரும்ப வந்து அவங்கள லிக்விடேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் போவான். ஸோ பை ஸ்டாப்ஸ்னா தெரியும் இல்லையா? இப்ப தானே சொன்னேன். பை ஸ்டாப்ஸ்ன்றது என்ன? இங்க பிரேக் அவுட்ல வந்து பை போடுறவங்க எல்லாம் வந்து பிரைஸ் இந்த இடத்துல கிளம்பி போறப்ப அவங்க என்ட்ரி எடுத்துக்கிட்டு அப்படியே போயிரட்டும்னு ஆசைப்படுவாங்க. பிரைஸ் என்ன பண்ணும்னா, இங்க ஆக்சுவலா இருக்க லிக்விடிட்டி இங்க செல்லு போட்டவன்லாம் இருப்பான் பாருங்க. இங்க ஆல்ரெடி செல்லு போட்டவனோட எஸ்எல்லும் இருக்கும். இந்த 2த்தையுமே ட்ராப் பண்றதுக்கு பிரைஸ் என்ன பண்ணும்? ஆக்சுவலா மார்க்கெட்ல மேல போற மாரி போயிட்டு, இவன ஃபர்ஸ்ட் லிக்விடேட் பண்ணிட்டு கீழ வரும். வந்து இவனையும் லிக்விடேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் பிரைஸ் என்ன பண்ணும்? மார்க்கெட்ல மேல போகவே ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இத வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாரி வந்து ஹை ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டி இருக்கிற இடத்த பிரைஸ் அப்படித்தான் பண்ணும். ஸோ இதுக்கு மேல கோல்டு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கோல்ட பொறுத்தவரைக்கும் இவ்வளவுதான். நீங்க இத வச்சு பேஸா நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம். பெரிய பயாஸ போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. கோல்ட பொறுத்தவரைக்கும் ஆல்வேஸ் இதுதான். பைஸ் தான். வேற என்ன? யூரோ. யூரோ பார்ப்போமா? யூரோ வீக்லி ஆஸ் யூசுவல் நம்ம வந்து வீக்லில பார்த்து வச்சிருக்கோம். என்ன பார்த்து வச்சிருக்கோம்? என் வாய்ஸ் ஓகே தானே? பிரேக் ஆவலையே? இல்ல இல்ல கிளியரா ரைட். ஸோ வீக்லில நமக்கு வந்து பிரைஸ் வந்து இந்த லிக்விடிட்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸ்டில் நாட் yet ரிசீவ்ட் தட். பிரைஸ் வந்து கண்டிப்பா ரிலேட்டிவ் ஈக்குவல் லோ செட் பண்ணியிருக்கான். இத வந்து கண்டிப்பா எடுப்பான். இது வந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டீஸ் ஓகேங்களா? இத வந்து கண்டிப்பா எடுக்கணும். இது வரணும். ஸோ அதனால இதுக்கு ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கு. இப்போதைக்கு வீக்லில நமக்கு என்ன பண்ணிட்டான்னா, ஒரு இன்டிசிஷன் கேண்டில் கிரியேட் பண்ணியிருக்கான். பிரைஸ் எந்த பக்கம் போறான்னே தெரியல. பட் ஸ்டில் வந்து பிரைஸ் என்ன பண்ணியிருக்கு நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டிலா க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால, வி மே எக்ஸ்பெக்ட் பிரைஸ் டூ டேக் அவுட் திஸ் பால்டு கேண்டில். பால்டு கேண்டில் இருந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம்? ஆல்வேஸ் நம்ம வந்து ஒரு மேக்னெட்டிக்கா ஆக்ட் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன் நெறைய நாளு. ஸோ அதனால இந்த ஏரியா வந்து கண்டிப்பா ஒரு இன்ட்ரஸ்டட் பார்ட்டா இருக்கும். இத போய் தூக்கிட்டு வர்றதுக்கு ஹை ஃபார்ம் ஆஃப் என்னது? இன்ட்ரெஸ்ட் வந்து பிரைஸ்க்கு இருக்கும். ஸோ அதனால இத வந்து எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் அஃப் கோர்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா? விச் வில் பி அவர் டெய்லி இது வீக்லில இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக். வீக்லி ஆர்டர் பிளாக்ன்னா நம்ம 4 ஹவர்ல போய் என்ன தேடுவோம்? ஆர்டர் பிளாக்குக்குள்ள. ஆர்டர் பிளாக்குக்குள்ள எஃப்இஜி தான் தேடணும். டு வி ஹேவ் எனி எஃப்இஜி? தேர் இஸ் நோ எஃப்இஜி. அப்ப பிரைஸ் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு? எங்க எங்க இருந்து அந்த பால்ட் கேண்டில் ஸ்டார்ட் ஆச்சு? லுக் அட் ஹியர். இதுதான் ப்ரீவியஸ் வீக் உடைய ஓப்பனிங் பிரைஸ். அப்ப ப்ரீவியஸ் வீக்கோட ஓப்பனிங் பிரைஸ லிக்விடேட் பண்ணாலே நமக்கு போதுமானது தான். ஸோ அப்ப இங்க என்ன வரும் உங்களுக்கு? ப்ரீவியஸ் வீக்கோட ஹைன்னு வந்துரும். அப்ப ப்ரீவியஸ் வீக்கோட லோ விச் இஸ் அவர் ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ். இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல சூப்பர் செல் சைட் லிக்விடிட்டீஸ். இது வந்து லாங் டெர்ம் செல்ஸ் இந்த இடத்துல இருக்கிறது. ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து டெய்லில வந்து ஒரு பிபிஆர் இருக்கு. அதுக்கு போகட்டும் பார்த்துக்கலாம். ஸோ 4 ஹவர பொறுத்தவரைக்கும் இதுதான். அப்ப அதுலயும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் 15 மினிட்ஸ்ல ஏதாவது இருக்கா? எஸ் வி ஹேவ் அ பியூட்டிஃபுல் என்னது? நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட். சண்டே ஓப்பனிங் பிரைஸ் அப்படியே பொத்துன்னு கீழ விழுந்துச்சு. ஸோ அதனால இந்த ஏரியா வந்து இந்த இடத்துல எடுப்பானான்றது டவுட் தான். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறான் போய் எடுக்கிறதுக்கு. பாப்போம் எடுத்துட்டு வந்தா இன்னும் சந்தோஷம் தான். ஸோ வாட் ஐ அம் எக்ஸ்பெக்டிங் யூரோ ஒரு ஹை போயிட்டு செல் ஆனானா, தென் வி கேன் டார்கெட் லோவர். இது என்னுடைய இன்ட்ரஸ்டட் பார்ட். ஏன்னா இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் வந்து கண்டிப்பா பிரைஸ் ஹண்ட் பண்ணும். ஆனா அத ஹண்ட் பண்றதுக்கு முன்னாடி பிரைஸ்க்கு கண்டிப்பா என்ன தேவை ஸ்மார்ட் மணிக்கு? இயர்லி பையர்ஸ் ஆர் இயர்லி செல்லர்ஸ் வேணும். இயர்லி செல்லர்ஸோட ட்ராப் தான் நினைக்கிறேன் இத. இந்த இயர்லி செல்லர்ஸோட ட்ராப்ப தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து செல் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல கன்சாலிடேஷன். ஸோ மார்க்கெட் மேக்கர் மாடல்ல நீங்க யோசிச்சா கூட இட் வில் பி இனிஷியல் கன்சாலிடேஷன். ஸோ வந்து பிரைஸ் மறுபடியும் இனிஷியல் கன்சாலிடேஷன்ல தூக்கிட்டு செல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ ஓகே ஃபைன். இது ஒரு பக்கம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம டெய்லில பார்ப்போமா? டெய்லில என்ன சொல்லுது பிரைஸு? டெய்லில ஆல்ரெடி நம்ம இந்த ரேஞ்ச் வந்து மாத்திட்டோம். ஸோ தீபாவளி அதுமா இந்த செஷன் வந்திருக்கீங்களே பெரிய விஷயம் தான் எல்லாரும்.
ஸோ விச் இஸ் அவர் 0.25 லெவல், விச் இஸ் அவர் பிபிஆர். இந்த பிபிஆர்லேருந்து ப்ரைஸ் புல்லிஷாக மாறணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஸோ நடந்தா அப்சல்யூட்லி பிபிஆர்ல பட்டு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் என்னோட டார்கெட்லாம் 20 தான் இருக்கும். 20 ஆர் 25 1.25 இருக்கு இல்லையா, இதுதான் யூரோவோட ஃபைனல் டார்கெட்டா இருக்கும் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும். ஏன்னா டாலர் வந்து மொத்தமா கீழே விழுக போகுது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்போ டெய்லி வியூல பார்க்கும்போது we need price to close above this to get a change in the state of delivery. கரெக்டா? which is a continuous sell candles. ஸோ continuous sell candlesக்கு நடுவுல price வந்து ஒரு bullish legல இப்பதான் வந்து ஒரு propulsion block மேக் பண்ணியிருக்குன்ற பட்சத்தில் ப்ரொபல்ஷன் பிளாக்கோட 50% கீழே ட்ரேட் ஆயிருக்க கூடாது. அப்ப இது வந்து ஆக்சுவல் அது கிடையவே கிடையாது. ஸோ அப்போ அதனால இதை வந்து அப்படி யோசிக்க வேண்டியது இல்லை. என்னை கேட்டால் இதுல இருந்து அப்படியே போறதுதான். அப்போ டெய்லி எஃப்இஜியே வந்து நீங்க வந்து ஒரு கோர் ஐடியாவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. திஸ் டெய்லி எஃப்இஜி விச் இஸ் அ டெய்லி ஆர்டர் பிளாக். இது வந்து டெய்லி ஓபி. ஓகேங்களா? இது வந்து ஆர்டர் பிளாக். ஸோ இது ரெண்டுமே போதும் ப்ரைஸை திருப்பி மேலே அனுப்ப. நம்ம இந்த பால்டு கேண்டில் தூக்கிட்டு வர்றதுக்கு இங்கே வந்து ஹை ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டிஸ் இருக்கு, அதை தூக்கிட்டு கீழே வர்றதுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது நான் ஆல்வேஸ் சொல்லுவேன் 1.17 இஸ் எ வைட்டல் ப்ரைஸ் ஃபார் இது யூரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரீட்டைலர்ஸ் வந்து ஐ மீன் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே 1.17 ப்ரைஸ் கீழே தள்ள தான் எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க யூரோவா, அன்டில் யூஎஸ் கவர்மெண்டோட ஷட் டவுன் முடிகிற வரைக்கும். ஸோ அதனால நீங்க வந்து இந்த டெய்லி எஃப்இஜில இருந்து 1 ஹவர் போனீங்க அப்படின்னா எஃப்இஜில இருந்து வி நீட் சம் குட் ஆர்டர் பிளாக். ஸோ வி ஹாவ் அ ஆர்டர் பிளாக், ப்ரொபல்ஷன் பிளாக் எல்லாமே இருக்கு. ஸோ வி ஹேவ் அன் எஃப்இஜி ஆல்சோ. ஸோ இந்த ஏரியால இருந்து அப்போ டெய்லி எஃப்இஜியோட ஈக்லிபிரியம் வந்து ஆல்சோ இந்த டெய்லியோட ஆர்டர் பிளாக். அப்போ இந்த ஏரியா வில் ஹெல்ப் யூ. ஸோ சண்டே ப்ரைஸ் வந்து லோல ஓப்பன் ஆக பட்சத்தில் இங்க இருந்து ஒரு பை பார்க்கலாம். இந்த ஏரியா வரைக்கும் நம்ம இந்த ஹைஸ் எடுக்கிற வரைக்கும் நம்ம ஒரு பை பார்க்கலாம். இல்ல ப்ரைஸ் வந்து இங்க வராம இல்ல இங்க லைட்டா டேப் ஆயிட்டு அப்படியே நேரா மேல போறான்னா அஃப்கோர்ஸ் பியரிஷ் தான். நம்ம இப்போதைக்கு பியரிஷ்ல இருப்போம். இது எல்லாமே வந்து ஸ்ட்ரேஞ்சானது தான். ஸோ இதுக்கு வந்து வருவோம். அண்ட் லோவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம இந்த ரேஞ்சுக்கு டீலிங் ரேஞ்ச் போட்டா கூட ப்ரைஸ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நத்திங் டு வரி. சி ஈக்லிபிரியம் அலைன்ஸ் அட் த ஆர்டர் பிளாக். நம்ம எங்க டெய்லி எஃப்இஜியில் ஆர்டர் பிளாக் எதிர்பார்த்தோமோ அங்க ஈக்லிபிரியம் அலைன் ஆகுது. ஸோ ஈக்லிபிரியம்ல கிடைக்கிற பிடிஆரை வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணோம் பை சைடுக்கு. ஸோ இதை சப்போர்ட் பண்ணோம். ஒருவேளை இதை பிரேக் பண்ண வி ஹேவ் அ பிரேக் அவே கேப். இந்த இடத்துல புல்லிஷ் பிரேக்கர் இருக்கு, நல்லா பாருங்க. திஸ் இஸ் அவர் புல்லிஷ் பிரேக்கர். ஸோ இந்த புல்லிஷ் பிரேக்கர் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும்? ப்ரைஸை சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு போகும். ஸோ இந்த லோஸை இமீடியட்டா எடுப்பானான்னா கண்டிப்பா கஷ்டம். ஏன்னா அன்னைக்கு நம்ம லைவாவே பார்த்தோம், அவன் எடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். ஸோ தட் ப்ரைஸ் வந்து கண்டிப்பா கஷ்டப்படும். ஸோ அதனால நீங்க எதிர்பார்க்கறது கொஞ்சம் நடக்கிறதுக்கு லேட் ஆகும். பார்ப்போம். இதுதான் யூரோவோட அனாலிசிஸ் இப்போதைக்கு. நீங்க வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா மைண்ட்ல வச்சுக்கோங்க. யூரோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஏரியாவை டெய்லியில மேல க்ளோஸ் வைக்காத வரைக்குமே நான் வந்து பைஸ் பார்க்க மாட்டேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் வீக்லிக்கு நம்ம போவோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பிரைஸ் எங்க இருந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த டெய்லி எஃப்இஜில இருந்து தான் பிரைஸ் ரிஜெக்ட் ஆச்சு. அப்போ ரிஜெக்ட் ஆன டெய்லி எஃப்இஜி ஐஎஃப்இஜி ஆகாம பிரைஸ் வந்து மேல போறதே கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ புல்லிஷ் சினாரியோ. அதுக்கு ஜிபிபி ஆல்ரெடி ஓகே விச் வில் பி எஸ்எம்டி நீங்க சொல்லலாம். பட் ஸ்டில் ஐ எம் நாட் திங்கிங் திஸ் இஸ் அன் எஸ்எம்டி. ஏன்னா யூரோ கண்டிப்பா இந்த லோஸை வந்து எடுத்து இந்த பிபிஆரை டேப் பண்ணியே ஆகணும். ஒன்ஸ் இந்த பிபிஆரை டேப் ஆயிடுச்சுன்னா இந்த பிபிஆர் வில் பி எக்ஸ்பைரி ஆயிரும். இது எல்லாத்தையும் தூக்கிட்டு பிரைஸ் போக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சூன் வி வில் சி. ஓகேவா? பிரைஸ் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பைஸ் பாக்குறீங்க அப்படின்னா மேபி மண்டே வந்து கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணாலும் டியூஸ்டேல நீங்க ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. நான் சொல்றேன் மண்டே இந்த இடத்துல ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆயிட்டு ஈக்லிபிரியத்துக்கு மேல க்ளோஸ் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். லுக் அட் ஹியர், திஸ் இஸ் அவர் ஈக்லிபிரியம் ஏரியா. இந்த ஈக்லிபிரியம்க்கு மேல வந்து க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா கண்டிப்பா நீங்க நெக்ஸ்ட் டே வந்து பைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி இதுவா இருக்கும். தென் வந்து இந்த பால்டு கேண்டிலா இருக்கும். அப்போ இது ரெண்டையுமே நீங்க வந்து டார்கெட் பண்ணலாம். பிரைஸ் வந்து போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை லோ ஆஃப் த வீக் மேக் பண்ணிட்டு கூட போகலாம். ஸோ அதனால ஏன்னா இப்போதைக்கு எந்த பெரிய நியூஸும் இருக்கிற மாதிரி தெரியல. யூரோ எனக்கு தெரிஞ்சு வேற எதுவுமே இல்ல. ஸோ அதனால இப்ப நடக்கிறது எல்லாமே மேனிபுலேஷன். அன்டில் யுஎஸ் கவர்மெண்ட் செட்டில் டவுன் ஆகாத வரைக்கும் நீங்க ரொம்ப லாங் டெர்ம் ட்ரேட் எல்லாம் பண்ணாதீங்க. ஷார்ட்டா வந்து அந்தந்த பை ஸ்டாப் செல் ஸ்டாப்ஸ்க்கு மட்டும் ட்ரேட் எடுத்துட்டு வந்துருங்க. அவ்வளவுதான். ரொம்ப வந்து எதிர்பார்க்காதீங்க. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் திஸ் இஸ் அவர் செல் சைட் லிக்விடிட்டிஸ். இதான் நம்ம செல் சைட் லிக்விடிட்டிஸ். திஸ் இஸ் அவர் பை ஸ்டாப்ஸ்.
இப்போதைக்கு இத போய் எடுத்துட்டு வந்தாலே வீக்லில இதுதான் நம்மளுக்கு வந்து பை சைட் லிக்விடிட்டி. இந்த இந்த 2 ஏரியாக்குள்ள தான் மார்க்கெட் சுத்தப் போது. டெய்லி 1 ஹவர பேஸ் பண்ணி நம்ம வந்து அழகா வந்து பார்க்கலாம். நம்ம டெய்லியுமே இனிமே யூரோ போடுவோம் சார்ட்டு. ஸோ என்னன்றத பார்ப்போம். ஜிபிபி அஃப்கோர்ஸ் சேம் தான். கோரிலேட்டட் பேர் தான். அவனுக்கும் ஒண்ணும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. சேம் அவனும் அதே தான். ஸோ அவனும் வந்து இந்த டெய்லி எஃப்இஜி. ஸோ அதுக்கப்புறம் அவனுக்குமே இங்க லிக்விடிட்டீஸ் இருக்கு. லாஸ்ட் வீக் அங்க இருந்தா கீழ விழுந்தான். இங்க மண்டே சண்டேவோட ஓப்பனிங் பிரைஸ் இங்க இருந்தா போயிட்டு கீழ விழுந்தான். ஸோ அகைன் அவன் ரீட்ரேஸ் ஆயிருக்கான். ஸோ இங்க பட்டுட்டு மறுபடியும் மேல போறான் அப்படின்னா, இந்த பை ஸ்டாப்ஸ் எடுக்கிறதுக்காக தான் போவான். அவன் வந்து இன்னும் அந்த பிரீமியம் டெய்லியோட எஃப்இஜிக்கு இன்னும் போகவே இல்ல அவன். ஸோ அத வந்து நம்ம செக் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஓகேவா? வேற டாலர் இண்டெக்ஸ் நெறைய பேர் பார்க்கறதில்ல. பட் ஸ்டில் நான் வந்து பார்த்து வச்சிருக்கேன். ஸோ டாலர் இண்டெக்ஸ பொறுத்தவரைக்கும் வி ஹேவ் அ ஹியூஜ் டெய்லி எஃப்இஜி. அதேதான் யூரோவோட ரிவர்சல் தான் இவன். தெரியும் இல்லையா? நெறைய பேருக்கு தெரியலன்னா சொல்லிர்றேன். ஸோ இன்வெர்ஸ் பண்ணீங்கன்னா, திஸ் இஸ் அவர் யூரோ. வழக்கம் போல தான் பாருங்க. டெய்லில ஒரு நல்ல ஒரு இது இருக்கு. வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்கு. இஃப் இட் இஸ் அவன் போய் ட்ரேட் ஆகுறதா இருந்தா இங்க இருந்து ரிஜெக்ட் ஆயிருவான். ஓகேங்களா? ஸோ அதனால இது ஒரு நல்ல இது. இங்கேயும் டெய்லி எஃப்இஜி பட்டு மேல போறதா இருந்தா இங்க இருந்து ரிஜெக்ட் ஆயிருவான். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸ்லா என்ன நடக்கணும்னு பிரைஸ் இல்லையா? வேற நேசன்ட்ரேட் அஃப்கோர்ஸ் மை பாய். என்ன சொல்றான் அவன்? பாருங்க அருமையானது. ஸோ வீக்லில நமக்கு ஆக்சுவலா என்ன இருக்கு? வீக்லில பியூட்டிஃபுல்லான ஒரு பை ஸ்டாப்ஸ் இருக்கு. இட் வில் பி அவர் ஆர்டர் பிளாக் கேண்டில். வீக்லி ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிருக்கு. கண்டிப்பா பிரைஸ் மேல தான் போணும். வீக்லி எஃப்இஜில இருந்து தான் பிரைஸ் வந்து போயிருக்கு. கரெக்ட்டா? வீக்லி எஃப்இஜில இருந்து தான் பிரைஸ் வந்து போயிருக்கு டேப் அடிச்சுட்டு. ஆனா எந்த ஒரு மேனிபுலேஷனும் கிரியேட் பண்ணாம அப்படியே மொட்டையா போயிட்டான். அது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ பிரைஸ பொறுத்தவரைக்கும் வி ஆர் கெட்டிங் இன்சைட் ஃப்ரம் திஸ் லெக். இந்த டெய்லி ஃப்ரைடேவோட கேண்டிலுக்கு இன்சைட்ல தான் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆச்சு. லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே அப்படிதான் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அவர் பை சைட் லிக்விடிட்டி. பிரைஸ் போறதா இருந்தா விச் வில் பி அவர் ஆல் டைம் ஹை. இத தொட்டுட்டான்னா ஆல் டைம் ஹை போயிடுவான். எனக்கு என்னமோ Q2 Q3 எல்லாம் நல்லா இருந்ததுனால Q4 இந்த இது வந்து பிரைஸ் வந்து கீழ விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த லோ வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போக வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் புல்லிஷ் டு டேக் திஸ் பை சைட் லிக்விடிட்டி டு கம் டவுன். ஏன்னா இது வந்து ஏர்லி பையர்ஸ், ஏர்லி செல்லர்ஸோட ட்ராப்பா இருக்கும். அவங்கள எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு தான் ஸ்மார்ட் மணி கண்டிப்பா உள்ள வரும். ஸோ அதனால இந்த ஹைஸ் அண்ட் லோஸ் எடுக்காம பிரைஸ்ல தேர் இஸ் நோ டெசிஷன். ஸோ எய்தர் டு பிரைஸ் டு டேக் திஸ் ஹை இல்லன்னா திஸ் லோ. இத எடுத்தா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மண்டே அஃப்கோர்ஸ் 0.75க்கு மேல வச்சுட்டான். ஸோ பிரைஸ் ஆல்ரெடி நம்ம ஃப்ரைடே இதுல ட்ரேட் பண்ணோமா இந்த ரேஞ்சுல. இந்த ரேஞ்சுல ஆல்மோஸ்ட் 0.75க்கு மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். எப்படியும் போய் அத ஃபில் பண்ணிருவான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஸோ இத ஃபில் பண்ணிட்டான்ற பட்சத்தில் அவனுடைய அடுத்த டார்கெட் வந்து இந்த இம்பேலன்ஸ்லேருந்து ஒரு குட்டி ரியாக்ஷன் இருக்கும். ஸோ நீங்க ரொம்ப சிம்பிளா யோசிக்கலாம். இந்த பை சைட் லிக்விடிட்டி எடுக்கும்போது ஓகேவா? பை சைட் லிக்விடிட்டி விச் இஸ் அவர் 1 ஹவர் எஃப்இஜி ஆல்சோ. H1 எஃப்இஜியும் இருக்கு. ஸோ ஆப்வியஸா நமக்கு என்ன கிடைக்கும்? பிரைஸ் இத போய் டேக் அவுட் பண்ணிட்டு கீழ வரும்போது, இத டேக் அவுட் பண்ணும்போது 1 ஹவர்ல ஒரு நல்ல எஃப்இஜி ஃபார்ம் ஆச்சுன்னா, அந்த எஃப்இஜி கீழ ஐஎஃப்இஜி ஆனா ஆயிட்டு போகுது. டோன்ட் வொரி. பட் மறுபடியும் இந்த ஐஎஃப்இஜிய பிரேக் பண்ணிட்டான்னா மேல, யூ கேன் டார்கெட் திஸ் ஹை. ஸோ கண்டிப்பா இந்த ஹைஸ போய் தூக்கிருவான். ஸோ அதனால ஆ இது வந்து ஒரு முக்கியமான குரூஷியல் பார்ட்டா இருக்கும். ஸோ இங்கருந்து செல் ஆவானான்னு எனக்கு தெரியல. ஸோ மோஸ்ட்லி வந்து ம் இத வந்து ஒரு 3 டிரைவ் பேட்டர்ன்னு கூட சொல்லலாம். 1, 2, 3 டிரைவ் பேட்டர்ன்ல வந்து சம்டைம்ஸ் வந்து இப்பலாம் ஒர்க் ஆகுறதில்ல. பட் ஸ்டில் சொல்றேன். 3 டிரைவ் பேட்டர்ன் ஒர்க் ஆகுறதா இருந்தா, பிரைஸ் வந்து இந்த ஓடி லெவல்ல இருந்து கண்டிப்பா ரிஜெக்ட் ஆயிருக்கணும். ஆனா அவன் வந்து ரிஜெக்ட் ஆகாம போயிட்டு இருக்கான். ஸோ அதனால இது 3 டிரைவ் பேட்டர்னா நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ லிக்விடிட்டி எடுத்துட்டு வேணும்னா பிரைஸ் வந்து கீழ விழுக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் என்னோட சைடுல நான் ஆஸ் 100 நான் ஆஸ் 100 இப்படிதான் பார்க்குறேன். எனக்கு இந்த ஹைஸ் போற வரைக்கும் ட்ரேட் பண்ணுவேன். இந்த ஐஸ் முடிஞ்ச உடனே இதுல கிடைக்கிற பிடிஆர் ரேஸ் இந்த எஃப்இஜிய ஃபெயில் பண்ணிட்டான் அப்படின்ற பட்சத்தில் இதுல இருந்து மறுபடியும் பிரைஸ் என்ன ஆகும்? இதுல பட்டாவுனே மறுபடியும் ரியாக்ஷன் கிடைக்கும். ஏன்னா இந்த இந்த செல்லர்ஸ ட்ராப் பண்றதுக்காக. மறுபடியும் இந்த எஃப்இஜி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, திஸ் எஃப்இஜி வில் பி. ஏன்னா ஸ்மார்ட் மணியோட இன்ஜெக்டட் பிரைஸ் வந்து இங்க இருந்து தான் செல் ஆச்சு. அப்போ இந்த இடத்துல இருக்க எஃப்இஜி, ஐஎஃப்இஜி ஆனா மட்டும் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். இங்கருந்து பிரைஸ் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் எப்ப இந்த எஃப்இஜிய பிரேக் பண்றானோ, மறுபடியும் இது வேலை செய்யும். இது நீங்க வந்து ஒரு வாட்டி பட்டோனே மிட்டிகேட்டட் அதுக்கப்புறம் பவர் போயிடுச்சு அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க.
கண்டிப்பா வந்து இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அத வந்து கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுல இவ்வளதான் நான் சொல்ல ஆசைப்பட்டது. இதுல முக்கியமான பாயிண்ட்டா நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது வந்து சில்வர் தான். ஸோ சில்வர் வந்து ஒரு விஷயம் நீங்க கோல்டு பார்க்கும்போது இப்ப சில்வரோட ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்ம வீக்லில பார்க்கும்போது சில்வர் வந்து ஆல்மோஸ்ட் வீக்லி எஃப்இஜி சில்வர் வந்து கண்டிப்பா வந்து என்ன பண்ண போகுது, லிக்விடேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. விச் இஸ் அவர் டெய்லி ஆர்டர் பிளாக். அப்ப டெய்லி ஆர்டர் பிளாக்க ஸ்வீப் பண்ணி இன்சைட்ல க்ளோஸ் வச்சா தான் நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே வந்து என்ன இருக்கும், நல்லா இருக்கும். அப்ப நான் எதிர்பார்க்கிற மாரி இந்த பால்ட் கேண்டில் ஸ்வீப் பண்ணி இன்சைட்ல க்ளோஸ் வைக்கிறது, இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் மண்டேவே நடந்துட்டு போனா பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன்னா பால்ட் கேண்டில்ஸா பிரைஸ் எப்பயுமே விடாது பாருங்க. பால்டா இருந்துச்சுன்னா போய் விக்கு விட்டு வந்துரும். பால்ட் கேண்டில் விக்கு விட்டுருச்சு பார்த்தீங்களா? அப்ப அகைன் இன்னொரு பால்ட் கேண்டில் இருக்கு. ஸோ ஏன்னா இந்த மாரி ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகுறப்ப இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்காது? செல்லர்ஸ்க்கு டெலிவரியே நடந்திருக்காது. அப்ப அந்த இடத்துல இருக்கிற செல்லர்ஸ்க்கு டெலிவரி பண்ணணும்னா பிரைஸ் போய் விக்காவது விட்டுட்டு வந்தே ஆகணும். ஸோ அப்படி நடக்கிற பட்சத்தில் எனக்கு என்னமோ கோல்டு வந்து நான் சொன்னேன் இல்லையா? எனக்கு இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ அது ஒண்ணு தான் எனக்கு இப்ப இப்போதைக்கு இடிக்கிறது. ஏன்னா மத்தபடி நான் வந்து கோல்ட்ல புல்லிஷ் தான். ஏன்னா 15 மினிட்ஸ்லலாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இனிஷியல் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இத ட்ராப் அடிச்சுட்டான்னா பறந்துருவான் மேல. அதுல மாற்று கருத்தே இல்ல. பட் சில்வர் வந்து கொஞ்சம் அக்ரஸிவா கொஞ்சம் சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால, நான் வந்து அத அப்படி எதிர்பார்க்கிறேன். ஓகேவா? வேற யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? கேட்கலாம்.